இப்ப தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல படமா தான் பாக்குறாங்க. தெலுங்கு படமா, டப்பிங் படமா, கன்னட படமாங்கிறதான் பாக்குறோம். நல்லா இருந்ததுன்னா ஓகே. சாமானியனுக்கும் ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய ஒரு கதை. ஏறக்குறைய அந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி தான் இருக்குது பாக்குறது. தமிழ்நாட்டுல எந்த அளவு வரவேற்பு கிடைக்கும்? படம் நல்லா இருந்தா ஓடும். நல்ல படம் வந்தா கொண்டாட போறாங்க, ரசிக்க போறாங்க. ரசிகர்களுக்கு சந்தோஷம், நன்றின்னு போயிட்டு இருக்கணும். தனுஷ் அவர்களுக்கு அடுத்த நேஷனல் அவார்டு ரெடியா இருக்கு. படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம். தேசிய விருது கொடுக்குறாங்கன்னா அவருடைய ஆக்டிங் தனியாக இருக்கும். கமர்ஷியல் படத்துல கமர்ஷியலா வெற்றி விட்டாலே பெரிய தேசிய விருது தானே அது. அதுக்கு ஈக்குவலா, ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் போய் சேர்ந்து வரல. இல்ல, எல்லா நடிகர்களுக்குமே ஒரு காலகட்டத்துல டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். டைரக்டர் தான் அந்த ஒட்டுமொத்த அந்த டீமுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப். அப்ப அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங். அங்க அவங்க சொல்லி கொடுத்து நம்ம நடிக்கிறோம், நம்ம சொல்லி கொடுக்குற இடத்துல வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய சம்பளம், 50 கோடி சம்பளம் வாங்குறதை விட்டுட்டு முழுவதுமாக டைரக்ஷனுக்கு போக மாட்டார்னு நினைக்கிறேன். யாரையா அவனை அடிச்சாருன்னா சோசியல் மீடியா அப்புறம் கேட்டுட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் பேசினார்னா கிட்டத்தட்ட அவர் 50 வயசுல தான் பேசினார். இப்ப நீங்க நடிச்சா போதும், மேடையில் நடிக்காதீங்க. அவங்க வந்து எனக்கு ரசிகர் கிடையாது, என்னுடைய கம்பேனியன் அப்படிங்கிறாரு, கையெழுத்து வச்சுக்கிறாரு. எதுக்குன்ற நீங்களா இருங்க. ரஜினிகாந்த்ங்கிறது ஒரு புலி. நீங்க அந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி நீங்க அதே மாதிரி செய்யாதீங்க. அக்கார்ட் வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கொடுக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரைவிமர்சகர் சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தனுஷ் அவர்களோட குபேரா படம் வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவு வரவேற்பு கிடைக்கும்? தமிழ்நாட்டுல ஆக்சுவலா என்னன்னா, தனுஷ் நடிச்ச படமா இருந்தாலும் அது ஒரு தெலுங்கு படம் தானே. டைரக்ட் தமிழ் படம் தனுஷ் நடிச்ச படத்தை விட வெட்லி கடை வந்துருச்சுன்னா அதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு. படம் நல்லா இருந்தா ஓடும். ஏன்னா இப்ப தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல படமா தான் பாக்குறாங்க. தெலுங்கு படமா, டப்பிங் படமா, கன்னட படமாங்கிறதான் பாக்கணும். நல்லா இருந்ததுன்னா ஓகே. லக்கி பாஸ்கர் இங்க பாக்கலையா? அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஒரு சாமானியனுக்கும் ஒரு பெரிய ஆளுமை மிக்க ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய ஒரு கதை. ஏறக்குறைய அந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி தான் இருக்குது பாக்குறப்ப. இந்த ட்ரெயிலர் பாக்குறப்ப அப்படிதான் கெஸ் பண்ணிக்கிற முடியுது. ஒரு சாமானியன் ஒரு பெரிய ஒரு ஆளை எப்படி எதிர்த்து வெற்றி பெறான் அப்படிங்கிற ஒரு கதை. ஸ்கிரிப்ட் பாக்குறப்ப, அந்த ட்ரெயிலர் பாக்குறப்ப நல்லா ஃபாஸ்டா இருக்கு. நம்ம தனுஷ் நல்லா பண்ணிருக்காரு, அந்த எஃபெக்ட் எடுத்து பண்ணிருக்காரு. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு படத்துக்கு. ஆனா எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை, தனுஷ் அவர்களுக்கு அடுத்த நேஷனல் அவார்டு ரெடியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு இருக்குமா, இல்லாட்டி படத்தோட ப்ரமோஷன் பில்டப்காக இப்படி சொல்றாங்க? இல்ல, படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படத்தில் அவர் எந்த அளவுக்கு ஸ்கோப் பண்ணிருக்காருன்னு பாக்கணும்ல. ஒரு தேசிய விருது கொடுக்குறாங்கன்னா அவருடைய ஆக்டிங் தனியாக இருக்கும். தனியாக இருந்தா தான் அது வந்து தேசிய விருது கிடைக்கும். இது வந்து இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படத்துல கமர்ஷியலா வெற்றி விட்டாலே பெரிய தேசிய விருது தானே அது. அதுக்கு ஈக்குவலா, ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் போய் சேர்ந்து வரல. ஃபேன்ஸ்க்காக தான் நான் வந்து திரைப்படத்துல கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்கிறேன், இல்லாட்டி நான் வந்து எப்போ முழுசா இயக்குனரா மாறி இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒரு இடத்துல சொல்லி இருந்தாரு. உண்மையிலேயே அவர் வந்து முழுசா மாறிடுவாரா? தமிழ் சினிமாவுக்கு வந்து இன்னொரு கதாநாயகனை வந்து இழக்கிற மாதிரி ஆயிடுமான்னு சொல்லி. எல்லா நடிகர்களுக்குமே ஒரு காலகட்டத்துல டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஓகே. என்னன்னா, டைரக்டர் தான் அந்த ஒட்டுமொத்த அந்த டீமுக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப். அவங்க சொல்றதுதான். அப்ப அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங். அங்க நடிகராக நம்ம அவங்க சொல்லி கொடுத்து நம்ம நடிக்கிறோம், நம்ம சொல்லிக் கொடுக்குற இடத்துல வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். கமாண்டிங் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும்னு எல்லா நடிகர்களும் ஆசைப்பட்டு ஒரு படம் எடுத்து கையை சுட்டுக்குவாங்க. அது நிறைய நடிகர்கள் வந்து உச்ச நட்சத்திர நடிகர்கள் ஒரு படம் எடுத்து கையை சுட்டுக்கிட்டு அப்புறம் திருப்பி நடிக்க போயிருவாங்கன்னு வச்சுங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும். இவரை பொறுத்தவரைக்கும் அப்பா ஒரு டைரக்டர், அண்ணன் ஒரு டைரக்டர், ஆல்ரெடி 2-3 படம் பண்ணிட்டாரு. அப்படிங்கும்போது டைரக்ஷனுங்கிறது அது ஒரு நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங், ஆளுமை மிக்க ஒரு போஸ்டிங், கிரியேட்டிவான ஒர்க்கு. ஆக்டரா இருந்தா நீங்க சொல்றதை நடிச்சு கொடுத்துட்டு போயிருவோம். இது ஒட்டுமொத்த படத்துக்கு கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரும், டைரக்டர் தானே. அதுவும் அதை பண்ணணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும், எல்லா ஹீரோஸ்க்குமே இருக்கும். அதை செய்யணும்னு நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பெரிய சம்பளம், 50 கோடி சம்பளம் வாங்குறதை விட்டுட்டு முழுவதுமாக டைரக்ஷனுக்கு போக மாட்டார்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. பிற்காலத்தில் வேணா ஒரு மார்க்கெட் கொஞ்சம் மாதிரி டல்லா போச்சுன்னா டைரக்ஷன் பக்கம் போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு இருக்காது. ஓகே சார். அவர் சரமாரியா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, என் கூட இருக்கலாம் துரோகம் பண்ணிட்டாங்க, 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, என்னோட ஒரு செங்கல் கூட என்னோட சாம்ராஜ்யத்துல நகர்த்த முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேஜ்ல பேசி இருந்தார். உண்மையிலே யாரெல்லாம் அவர் டார்கெட் பண்றாங்க? யாரையா அவனை அடிச்சாருன்னா சோசியல் மீடியா அப்புறம் கேட்டுட்டு இருக்காங்க. நேற்று இருந்து சோசியல் மீடியாவில் அன்னைக்கு தனுஷ் பேசின அந்த குபேரா ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்த, என்னை அழிக்க பாக்குறாங்க, என்ன உருட்ட பாக்குறாங்க, 4 பேர் படம் வர. நான் என்ன கேட்கறேன், நான் சிம்பிள் லாஜிக்கு, உங்களை யாராவது அப்படி ஏதாவது உங்களை கார்னர் பண்ணி நீங்க ஏதாவது தப்ப டவுன்ல போயிட்டீங்களா? இல்ல உங்க படம் ஏதாவது ஓடாம போச்சு? எல்லாரும் பேசுறதுக்காக ஒரு மேடையில தனுஷ் வந்து மேடையில தனுஷாவே இருந்தாலே போதும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமான ட்ரோலா ஓடிட்டு இருக்கு. அறிவுரைலாம் சொல்றாரு. அந்த வயசு ஒன்னும் இருக்கு தனுஷ்க்கு. இப்ப நீங்க நடிச்சா போதும், மேடையில் நடிக்காதீங்க. தனுஷ் ரஜினிகாந்த் மாதிரி பேசுறாரு, கையை எப்படி வச்சு பேசுறாரு, என்ன வந்து அழிக்க பாக்குறாங்க, என்ன வந்து உரிக்க பாக்குறாங்க,
ஒரு படம் வந்து நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றாங்க. நான் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டேன், எங்க அப்பா இதாக இருந்தாலும் நான் தான் சினிமாவில் நீந்தி வந்தேன். தனுஷ் மாதிரி 1000 பேர் இருக்காங்க சினிமாவில். தனுஷை விட திறமையான 1,00,000 பேர் இருக்காங்க. அன்னைக்கு உள்ள அவங்க அண்ணன் ஒருத்தர் அவங்க அப்பாவை தைரியமா போட்டு படம் எடுத்தாரு, அவங்க அண்ணன் டைரக்ட் பண்ணாரு, அடுத்தடுத்து கைட் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இவரு தன்னை வளர்த்துக்கிட்டாரு. எல்லாம் ஓகே. உள்ள வர்றதுக்கு தானே நீங்க கஷ்டம். எத்தனை பேர் வர முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க? படம் பார்க்க வடபள்ளி எத்தனை பேர் போட்டோவோட சுத்திட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ஆசையில் அழிஞ்சிட்டு இருக்காங்க. தனுஷை விட திறமையா அழகான ஆட்கள். அப்போ உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்க அப்பா கொடுத்த அந்த கார்டு தான். ஈஸியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டீங்க. அடுத்தடுத்து நல்ல டைரக்டர் உங்களுக்கு அமைஞ்சாங்க. உங்களுக்கு காலமும் நேரமும் அப்பாவும் அண்ணனும் நல்லா அமைஞ்சதுனால வந்துட்டீங்க. நானா வந்துட்டேன், நானா உருண்டுட்டேன், சாப்பாடு கஷ்டப்பட்டேன். எதுக்குன்ற நீங்க தத்துவம் சொல்ற வயசுலாம் உங்களுக்கு இருக்கு ஒன்றும். அதெல்லாம் பின்னாடி சொல்லலாம். ரஜினிகாந்த் பேசினார்னா கிட்டத்தட்ட அவர் 50 வயசுல தான் பேசினாரு. எதுக்கு நீங்க செயற்கையா இருக்கிறீங்க? தனுஷாவே இருங்க. நீங்க நல்லா அடிச்சீங்கன்னா உங்களை கொண்டாட போறாங்க. அப்படி கையெடு வச்சுக்கிறாரு, ரஜினிகாந்த் மாதிரி பேசுறாரு, என்ன செங்கலா உருகிட்டாங்க, என்ன செங்கலை ஒன்றும் பண்ண முடியாது, என்னுடைய 20 வருஷமா அங்கே தொடர்ந்து வர்ற அவங்க வந்து எனக்கு ரசிகர் கிடையாது, என்னுடைய கம்பேனியன் அப்படிங்கிறாரு, கையை வச்சுக்கிறாரு. எதுக்குன்ற நீங்களா இருங்க. ரஜினிகாந்தை பார்த்து பூனையை பார்த்து புலி சூட்டு போட்ட மாறக்கூடாது. இந்த மாதிரி ரஜினிகாந்த்ங்கிறது ஒரு புலி. அவர் வந்து 50 வயசுல தான் பேச ஆரம்பிக்கிறாரு, தத்துவங்கள் சொல்லாத குட்டி குட்டி கதை சொல்றாரு. நீங்க அந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி நீங்க அதே மாதிரி செய்யாதீங்க. அது ட்ரோல் கண்ணன்ல அப்படி மாறி தனுஷ் மேல இருக்கக்கூடிய இமேஜ் அப்புறம் யாரு இதெல்லாம் எழுதி கொடுத்தான்னு தெரியல. உங்களுக்கு என்ன இப்ப குறைஞ்சி போச்சு? தொடர்ந்து படங்கள் பண்றீங்க, உங்க படத்தை எல்லாரும் தான் மக்கள் கொண்டாடுறாங்க, அடுத்தடுத்து லாங் வச்சு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கிராஃப்ட் ஏறிட்டு தானே போகுது. 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க. அப்புறம் அப்பா அண்ணாவுடைய இதெல்லாம் வந்தா கூட நான் எப்படி போறதுன்னு தெரியல. எப்படி போகுதுன்னா உங்களுக்கு நல்ல டேரக்டர் அமைஞ்சாங்க, வெற்றிமாறன் மாதிரியான டேரக்டருக்கு அமைஞ்சாங்க, நல்ல டேரக்டர்ல உங்களுக்கு காம்பினேஷன் அமைஞ்சதுனால உங்களுக்கு படங்கள் எல்லாம் அமைஞ்சது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. நேரமும் காலமும் அண்ணனும் அப்பாவும் சேர்ந்து உங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. யாரும் யாராலும் உருவாக்க முடியாது. உங்களுக்கு உள்ளுக்குள்ள வர்றதுக்கு ஒரு கேட் யாரும் ஓப்பன் பண்ணி விட்டா. நானா வந்துட்டேன், எங்க அப்பா அம்மா கொண்டு வந்தாலும் கூட கையை பிடிச்சி இழுத்து வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானா தான் உருண்டு பிறண்டு வந்தேன். ரைட்டு, உங்க திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க, அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டீங்க. ஆனா உள்ள வர்றதானே இப்ப சிக்கல். உள்ள வர்றதானே இப்ப சிக்கலா இருக்கு. இப்ப எத்தனை பேர் உங்களை விட திறமையான ஆட்கள் வெளியே இருக்காங்க. உங்களை வந்து உள்ள கொண்டு விட்டது உங்க அப்பாவும் அண்ணனும். ஏதோ உங்க புண்ணியம், நீங்க யார் செஞ்ச புண்ணியமோ, உங்களுக்கு ஏதோ யோகமோ, நல்ல நல்ல டேரக்டர் அமைஞ்சாங்க, நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சாங்க. வெற்றிமாறன் மாதிரி ஒரு டேரக்டர் அமைஞ்சாரு, நிறைய டேரக்டர் அமைஞ்சாங்க. உடனே அடுத்த கட்டத்தை உங்களை கொண்டு போய் சேர்த்துருச்சு. அடுத்தடுத்து லாங்குவேஜில் அதை வச்சு பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு வர டேரக்டர் உள்ள டேரக்டர் திறமை நேர காலம் தான். அதுக்காக வந்து நானா தான் உருவான, நானா தான் பிறண்டேன், என்ன யாரா அழிக்க பாக்குறாங்க. நேற்று இருந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா எங்க போனா இதான் ஓடுது. உன்னை யாரையா அழிக்க பார்த்தா, இவருக்கு என்னையா பிரச்சனை, இவர் யாரையா கெடுதா அப்படின்ற மாதிரி என்ன நீங்க அப்படி உங்களை நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிப்போச்சு, என்ன கம்மியாயிருச்சு? நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண விஷயத்தை தான் பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தை தான் இப்ப யார் பேசுறா? இப்ப நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி உங்க படத்தை ஓட வைக்காம போயிட்டாங்களா? இல்ல நீங்க எதுவும் டவுனா போயிட்டீங்களா? எதுக்கு இந்த தேவையில்லாத இந்த பில்டப், இந்த பேச்சு, ரஜினிகாந்த் மாதிரி பேசுறது, ரஜினிகாந்த் தத்துவம் சொல்றது, கதை சொல்றது, நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா இருந்தேன், அப்பா கஷ்டப்பட்டு இருப்பார், இவர் கஷ்டப்பட்டு பார்க்க முடியாது. சினிமா இவரை விட கஷ்டப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. 20 படம் 25 படம் அசோசியேட் ஒர்க் பண்ண ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு வேற வேலைக்கு போக முடியாது, இதுக்கு பண்ண முடியாம இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஏதோ உங்களுக்கு நேர காலம், நல்ல அப்பா அமைஞ்சார், நல்ல அண்ணா அமைஞ்சார், நல்ல டேரக்டர் அமைஞ்சாரு, எல்லாம் சேர்ந்து காலமும் நேரம் உங்களை தூக்கி உட்கார வச்சிருச்சு. அவ்வளவுதான். அது கிடைச்சிருக்கா? ரசிகர்களுக்கு சந்தோஷம், நன்றின்னு போயிட்டு இருக்கணும். அடிக்க பாக்குறான், கிளிக்க பாக்குறான், சாப்பாடு இல்லாம இருந்தேன், நான் சைக்கிள்ல வந்தேன், உருண்டு பிறண்டேன், இதெல்லாம் உண்மையிலே கஷ்டப்பட்டவங்க சொன்னா நல்லா இருக்கும். நீங்க எதுக்கு தத்துவம் சொல்ற வயசா உங்களுக்கு? உங்களுடைய இண்டஸ்ட்ரியில உங்க வேலையை பாருங்க. நல்ல படம் வந்தா கொண்டாட போறாங்க, ரசிக்க போறாங்க, அவ்வளவுதான். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.